வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 2026 தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகிவிட்டது. குறிப்பாக இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயம், அதிமுக வியூக வகுப்பாளரை தேடி ஒரு பார்ட்டி வச்சு மிதுன் சைன் பண்ணும்போது வந்த பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிதுனுக்கு செக் வைத்த சபரீசன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் உதயநிதி ஏற்கனவே ஒருத்தரை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிஜேபி மிகப்பெரிய ஒரு கன்சல்டன்ட்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே விஜய் ஜான் ஆரோக்கியராஜை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், வேல்முருகன் இவங்க கூட இனிமேல் வியூக வகுப்பாளரை போகலாம். வியூக வகுப்பாளருக்கான பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 400 கோடி 300 கோடி 500 கோடி வாங்கிட்டு தமிழக மக்களின் மனதை இவர்கள் எப்படி மாற்றுவாங்க நமக்கு தெரியல. இவர்களில் ஒருவர் கூட இப்போ வியூக வகுப்பாளர்லாம் திமுக அதிமுக எல்லாம் யாருமே தமிழர்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. தமிழர்கள் இல்லாத ஒருத்தர் தமிழர்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த வகையில் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் ஃபேமஸ். இப்போ திடீர்னு இவ்வளோ பேர் வராங்களே, யார் இவர்கள்? இவர்களுக்கு பின்னணி என்ன? மிதுனை எப்படி நம்ம சபரீசன் ஆஃப் பண்ணார்? அண்ணாமலை எப்படி போய் இந்த கன்சல்டன்சியை பிடிச்சாரு? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியூக வகுப்பாளரை வச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிறது இன்றைக்கி அதிமுகவில் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. வியூக வகுப்பாளர் தேடிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தரை பிடிச்சிடணும். ஏன்னா திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா சபரீசனோட பெண் நிறுவனம் இருக்குது, இன்னொரு பக்கம் உளவுத்துறை இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம உதயநிதி அவர்கள் வீட்லேயே நம்ம சுனில் ஏற்கனவே அதிமுகவுக்கு கூட்டம் இருந்தார்ல, சுனில் காங்கிரஸில் இருந்தார், அவரை வச்சு அவர் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இப்படி திமுகவுக்கு நிறைய வியூக வகுப்பாளர் இருக்காங்க. போனதில் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரால் தான் ஜெயிச்சது அப்படின்னு திமுக நம்புது. முதல்ல ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் போய் இவர் வீட்டை பேசினார், நம்ம கமல்கிட்ட பேசினார், எடப்பாடிகிட்ட பேசினார். அதுக்கப்புறம் காங்கிரஸ்கிட்ட பேசி காங்கிரஸ் துரத்தி விட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸில் பொறுப்பு வேணும்னு கேட்டார். நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வியூ வகுப்பாளரை அதிமுக தேடுது. குறிப்பாக மிதுன் தான் அந்த பொறுப்பு. அவர் யாரை பிடிக்கிறாருன்னா, சோசியல் மீடியா, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷோ டைம் அப்படிங்கிற கன்சல்டன்சி வச்சுருக்கக்கூடிய ராபின் சர்மாவை பிடிக்கிறார். இவர் யார் ராபின் சர்மானா, நம்ம சொன்னோம் ஷோ டைம் கன்சல்டன்சி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் இருந்தார்ல திமுக, அவருடைய சோசியல் மீடியா பேஜ் அதை பார்த்துட்டு இருந்தது ராபின் சர்மா தான். அதாவது பிரசாந்த் கிஷோரோட சிஷ்யர். சரி, பிரசாந்த் கிஷோர் வரமாட்டார், கட்சியில் ஆரம்பிச்சிட்டாரு, ராபின் சர்மாவை பிடிப்போம் அப்படின்னு அதிமுக பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், உலகத்துக்கெல்லாம் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்து கடைசியாக அவர் வாங்கின ஓட்டு வெறும் 3000 ஓட்டு ஒரு தொகுதியில். அதான் இன்றைக்கி நிலைமை, வியூக வகுப்பாளரின் நிலைமை. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 400 கோடி 300 கோடி. இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு தான் தெரியும், தமிழில் அவங்களுக்கு தெரியாது, ஹிந்திக்காரங்க தானே. பீகார்லேருந்து வந்தவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, இதான் நமக்கு வருத்தம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் அவரை நம்பி போகிறது. இதுதான் காலத்தின் கோலம். சரி, இந்த ராபின் சர்மா அவர்களை மிதுன் பிடிச்சிட்டார். பிடிச்சி 2-3 தடவை மீட்டிங்கா ராபின் சர்மாவை பிடிச்சி அதிமுக எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் ஓகேன்ட்டாங்களாம். ஏன்னா ஏதாவது ஒருத்தரை வச்சு பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் வியூகம் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக தட்டு தருமாறிட்டு இருக்குது. அதுவும் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம இல்லவே இல்லை. திமுக ஐடி விங் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. விஜய் பக்கம் இருக்கவங்களாம் அவங்க எல்லாருமே கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. சீமான் இருக்கவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே சுற்றுறாங்க. நம்மகிட்ட ஆளே இல்லை. அண்ணாமலை தனியாக வார் ரூம் வச்சு அவர் ஒரு பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ எடப்பாடி பழனிசாமி, ஏப்பா சமூக ஊடகங்களில் பாருங்கப்பான்னா இங்கே எல்லாம் வேலுமணி, தங்கமணி, முனுசாமி இவங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக் என்ன தெரியும்? விஜய் கட்சியில் இருக்கவங்க எல்லாமே ஃபேஸ்புக்கோடே பிறந்தவங்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் 2K கிட்ஸு, பிறக்கும் போதே ஸ்மார்ட் ஃபோனை பிறந்தவங்க. அவங்க அடித்து தூக்குறாங்க. எடப்பாடி சொல்லி பார்த்தா கேட்கல. சரி, மிதுனை வச்சு இப்போ ராபின் சர்மாவை பிடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. பார்ட்டி வச்சு அது மிதுன் சைன் பண்ண போகிறாருன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ராபின் சர்மா ஃபோனே எடுக்கலை. என்னங்க ஃபோனை எடுக்கலை, ஒரு பீகார் போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, வந்துடுவார், பெரிய லெவலுக்கு பண்ணுவார். இல்லை பணம் ஏதாவது குறைபாடுனா சொல்லுங்கப்பா, பணம் கூட தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி அட்வான்ஸே தரோம் வாங்க அப்படின்னு. ரைட்டு அப்படின்ட்டு சரி ரைட்டு அட்வான்ஸ் தர போகிறாங்க போலகுது. நல்ல நாளெலாம் பார்த்து அட்வான்ஸ் தந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போட்டு வெளிப்படையாக சொல்லிடுவோம், ராபின் சர்மா நமக்காக பண்ணுறாங்கன்னா தொண்டர்களும் பரவாயில்ல, பிரசாந்த் கிஷோருடைய கூட இருந்தவர் பயங்கரமாக நாலேஜ் உள்ளவர் நினைப்பாங்க. உடனே வேலையை ஆரம்பிப்பா. தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம், எங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லிடுறப்பா, நான் என்ன பண்ணணும், அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாட்டணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் ஒப்பந்தம். சரி, ராபின் சர்மாவை பார்க்கலாம், இது பேச்சு முடிச்சிடலான்னு பார்க்கும்போது கடைசி நேரம் ட்விஸ்ட்டாக ஃபோனை எடுக்கலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தா சபரீசன் கம்பெனிக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாருந்தாங்க. எப்படிங்க ராபின் சர்மாவை தொடர்ந்து மிதுன் தானே பேசிகிட்டு இருக்காரு, எப்படிங்க சபரீசன்னா? அதுதான்
உள்ளே பூந்து சபரீசன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துருக்காரு. ராபின் சர்மா போனால் தேவையில்லாமல் குளறுபடி. நம்ம ரகசியம் எல்லாம் ராபின் சர்மாவுக்கு தெரியும். ஏன்னா போன தடவை திமுகவுக்கு அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. கூட்டு வந்தது யாருன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா இருக்காருல, இப்போ வெளில போன அவரும் நம்ம சபரீசன் தான். அப்போ சபரீசனுக்கு நல்ல பழக்கம். சபரீசன் சொல்கிறார், வாங்க மாமாட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் வந்துருங்கன்ட்டு இவரே முடிவு எடுத்துட்டார். ராபின் சர்மாவை போட்டு அவர் வந்து பேச்சோடு நிறுத்தினார். கையெழுத்து போட்டு பேமெண்ட்டே கொடுத்துட்டாங்களாம். யார்? நம்ம சபரீசன். அவருடைய ஏற்கனவே பென் நிறுவனம் இருக்குது. பென் நிறுவனமும் ராபின் சர்மாவும் இணைந்து பணியாற்றுவார்கள். இப்போ மிதுனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, இதுக்காக 3 மாதமாக நம்ம ஃபோன் பண்ணி ரேட்டெல்லாம் பார்கெயின் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி வச்சுருந்தோம். அதிமுகவில் எங்கெங்கெல்லாம் கிளைம் அமைப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வேறு டிஸ்கஸும் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்து இது மாதிரி தான் பண்ண போகிறோம். அவர் சில ஐடியா கொடுத்துருப்பார்ல, ஏங்க நீங்கள் தனியாக நின்னா சரி வராது, அவங்களோடலாம் கொஞ்சம் உடைங்க, இல்லைன்னா நம்ம சரி வராது, அப்படி நம்ம பண்ணுறதா இருந்தால் இந்தந்த தொகுதியில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு 70 தொகுதி சொல்லியிருக்காரு. இந்த 70 தொகுதி லிஸ்ட்டு எல்லாம் ராபின் சர்மாட்டு இருக்குது. அவர் அழகாக இப்போ தூக்கிட்டாரு சபரீசன். என்ன பண்ணுறது? நல்ல வேலை இப்போ போனார். கடைசி நேரத்தில் போய் தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிருப்பார். இனிமேல் சுதாரிக்க வேண்டியதான். அப்போ சபரீசன் நல்ல பாராட்டு, பரவாயில்லப்பா திமுக அழகாக ஆள் கூட்டு வந்தாங்கன்னு. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே பென் நிறுவனம் திமுக ஒர்க் பண்ணுது. ராபின் சர்மா 2 பேரும் ஒன்றுன்னே வச்சுக்கோங்க. ராபின் சர்மா பென் 2 1. ஆனால் உதயநிதி தனியாக அவர் இடத்துல வந்து இவரை போட்டிருக்காரு, சுனிலை வச்சு ஒர்க் பண்ணுறாரு. இப்போ சுனில் ஒர்க் பண்ணுறது அவர் சொல்கிற வேட்பாளரை திமுக போடுமா, இல்லை பென் நிறுவனம் சொல்கிறவங்கள போடுமா, இல்லை ராபின் சர்மாவை சொல்கிறவங்கள போடணுமா? ரொம்ப உடம்புக்கு நீங்கள் நிறையா ஒரு விஷயத்தை வந்து உடம்புக்கு நல்லது நிறையா சாப்பிட்டா கூட உடம்புக்கு கெட்டு போயிடும். அதான் ரஜினி சொல்கிற மாதிரி பணமும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், இல்லைன்னா நிம்மதி போயிடும். எல்லாமே அப்போ திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. பணமும் அதிகாரம் அதிகமாக இருந்தாலும் வியூக வகுப்பாளர்கள் அதிகாரம், வியூக வகுப்பாளர் எல்லாமே இங்கே இருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. இது தவறான ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா அவங்க நோக்கம் என்னென்னா, இந்த வியூக வகுப்பாளர் அவன்கிட்ட போயிடக்கூடாது, நம்மகிட்ட சும்மா கூட செலவு பண்ணாமல் வச்சுருப்போம், அவர்கிட்ட போயிடக்கூடாது. இப்படி ஒரு விஷயம். இப்படி போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுகவில் இப்போ வியூக வகுப்பாளரை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய இடத்துல தெரிஞ்சவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருத்தரை பண்ணுறாங்க, வராகி அனலிட்டிக்ஸ் அப்படின்னு அவங்க ஒருத்தரை பிடிக்கிறாங்க பிஜேபி. அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுல் கௌசிக்னு பேர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஸ்டேட்டில் இருக்குது ஆஃபீஸ், கொஞ்சம் பெரிய ஆஃபீஸு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இவங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலைலாம் பண்ணி மக்களை கவருவாங்க. கம்ப்யூட்டர் அனலைட் பண்ணுவாங்க, இன்னொன்று மொபைல் ஃபோன் மூலம் மக்களை பண்ணுவாங்க. இப்போ மிஸ்டு கால் வச்சு சேர்த்தாங்க, அதுமாதிரி மொபைல் ஃபோனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வச்சு வராகி கன்சல்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அனலிட்டிக்ஸ் நிறுவனம்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க பிஜேபி. இப்போ பிஜேபி ரூட்டு கிளியர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ரூட்டு கிளியர். இப்போ அதிமுக வியூக வகுப்பாளராக பண்ணியிருக்காங்க. இந்த ராபின் சர்மா வந்து ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்காக போன சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் பண்ணவர், கொஞ்சம் பக்கவான ஆள் தாங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வந்து இவர் இப்போ என்ன சிக்கல்னா, வேலுமணி தரப்பில் கடும் கோபமாக மிதுன் மேலே, சின்ன பையன்ட்ட பொறுப்பு போட்டு பெரிய சிக்கலாகி போச்சு, ஒழுங்காக அவரை அமுக்கியிருக்கலாம், ஏன்ட்ட விட்டுருந்தா பண்ணியிருப்பேன்ட்டு அது ஒரு பெரிய புலம்பலில் ஓடிட்டு இருக்குது. இப்போ வியூக வகுப்பாளர்களை தேடி, அதுவும் வியூக வகுப்பாளருக்கு அவ்வளோ மோசம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியூக வகுப்பாளருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் இந்த பெரிய லெவலில் இருக்கவங்க கொஞ்சம் கம்மி. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ராபின் சர்மாலாம் இப்போ பிரபலம் ஆயிடுவார். ஏன்னா இப்போ திமுக அவரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதிமுகவுக்கான வியூக வகுப்பாளர் யார் அப்படிங்கிறது பெரிய அவருக்கு தான் ஏகப்பட்ட மீட்டிங் போயிட்டு இருக்குது பொழுது. கட்சிக்காரங்களோட அந்த மீட்டிங் தான் சார் போயிட்டு இருக்குது, எப்போ முடியுமோ தெரில. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்களோட இருப்பானா, அதிமுக தலைவர்கள் இருப்பானா, சரி யாராவது வியூக வகுப்பாளர் கூட்டு வேலையை ஆரம்பிப்பான்ட்டு இப்போதைக்கு சபரீசன் கலக்கி விட்டாருன்னே சொல்லலாம். திமுக ஒரு கணக்கு போடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் என்னங்க எல்லாரையும் சேர்க்குறாங்க, வியூக வகுப்பாளரும் ஒருத்தர் தான் இருக்கணும். உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, நம்ம இது சபரீசன் ஒரு 2 பெண் நிறுவனம் இவர் ஒன்று வச்சுருக்காரு, அது நான் உதயநிதி ஒன்று வச்சுருக்காரு. இதுக்கு நடுவில் உதயநிதி 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பிஸி ஆகிட்டார் பொழுது அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முடியல. அதனால் திமுக ஒரு கணக்கு போடுகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அது வந்து வியூக வகுப்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு ராபின் சர்மாவை கடைசி வேறு நேரத்தில் நழுவி விட்ட எடப்பாடியோட பையனே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அனுபவம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா சபரீசனுக்கு என்ன இருந்தாலும் நிறைய அனுபவம் இருக்குது, ஏற்கனவே ஒரு நிறையா அது ஒர்க் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.